ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அடுத்த ஒரு வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப். சரியா? ஓகே. ஸோ போத்தமிழில் அழகு 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தேவனைய பாவலரை பற்றி பார்த்துருக்கோம். அதே போல் பாவலரேறு பெருஞ்சிதனாரை பற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ன்ற இந்த ஒரு தலைப்பில் அவங்க 2 பேரும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஜியு போப்புடைய தமிழ் தொண்டு என்ன அப்படின்றது தான் சொல்றதா இந்த ஒரு பாடப்பகுதி. ஸோ செந்தமிழ் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜியு போப். இன்னும் நிறைய ஒரு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு. அவர் இயற்றின ஒரு சில நூல்கள்லாம் இருக்கு. அதே போல நிறைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. அவரை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜியு போப் டாபிக் ஓவர். சரியா? ஸோ என்னன்றதை அழகா உட்காந்து ஃபோக்கஸ்டா உட்காந்து கவனிங்க. சரியா? ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ தமிழ் தொண்டு ஜியு போப் அவர்கள். சரியா? ஸோ இயற்பெயர் பாருங்க, ஜார்ஜ் யூக்லே போப். சரியா? அதனுடைய சுருக்கம் தான் ஜியு போப். ஓகேவா? ஸோ எங்க பிறந்திருக்காரு? எட்வர்ட் தீவு. எங்க? பிரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்த எட்வர்ட் தீவு. சரியா? அடுத்து பாருங்க, இவருடைய காலம் 1820 ஏப்ரல் 24 1908 இறந்து போயிருக்காரு. பிப்ரவரி 11. சரியா? ஸோ இப்போ 1920 பிறந்திருக்காரு. சார் 1820 பிறந்திருக்காரு. 1908 இறந்திருக்காரு. சரியா? ஸோ பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போப், தாயார் கேத்ரின் யுலேப். சரியா? கேத்ரின் யுலேப் இல்ல யுலாப். அடுத்து பாருங்க, போப்பினுடைய தமையனார் ஹென்றி. சரியா? அந்த ஹென்றின்றவர் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமய பரப்பாளராக இருந்திருப்பார். சரியா? இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 1839 வருஷம் 1839 வருஷம் 1820 பிறந்திருப்பார் இல்லையா? சரியா? தன்னுடைய 19 வயசு 1839 தமிழகத்துக்கு வந்திருப்பாரு ஜியு போப் அவர்கள். சரியா? ஸோ ஜியு போப் தமிழ் கற்பித்தவர். ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட வந்து தமிழ் கற்றுக்கிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். தமிழ் எப்படி படிக்கணும், சரியா? தமிழ் இலக்கியங்கள், என்ன சொல்றது, இலக்கண நூல்களை நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்ப்புலாம் செஞ்சிருக்கா இல்லையா? அவருடைய அடிப்படை தமிழ் கற்றுக்கிட்டது எங்க? ராமானுஜ கவிராயிட்ட தான். ஓகேவா? ஸோ சென்னைக்கு வந்ததும், சென்னையை அடைந்ததும் முதலாக தமிழ் சொற்பொழிவாற்றிய, தமிழில் பாருங்க, தமிழ் சொற்பொழிவாற்றிய இடம் எங்கன்னா சென்னை சாந்தோம்ல. ஓகேவா? ஸோ சாந்தோம்ல தான் செஞ்சிருப்பார். அடுத்து பாருங்க, திருநெல்வேலிக்கு. ஸோ சென்னைக்கு அப்புறம் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு. ஸோ திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளை நிறுவினார் கல்வி பணிக்காக. ஸோ கல்வி பணின்றது சாயர்புரத்தில் 1842 49. ஓகேவா? இந்த இடைப்பட்ட காலத்தில் திருநெல்வேலி சாயர்புரத்தில் கல்வி பணிக்காக ஒரு ஸ்கூலை தொடங்கி ஆசிரியராக இருந்திருப்பார். சரியா? அதை நடத்திட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1849 இல்லையா? 1850 திரும்ப இங்கிலாந்துக்கு போயிட்டு திருமணம் செஞ்சுட்டு திரும்ப வந்திருப்பாரு. அதை நம்ம அடுத்த பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கிடையில் எங்கெங்கெல்லாம் சமய கல்லூரிகள் இருக்கும், இந்த சமய கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகள்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, காலேஜில் போயிட்டு டீச் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜியு போப் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், கிரேக்கம் தெரியும், லத்தீன் மொழியும் தெரியும், எபிரேயமும் தெரியும் அப்படின்றது தெரியுது இல்லையா? அடுத்து பாருங்க, இது இல்லாம கணிதம், அறிவியல், தர்க்கம்னா அது அறிவியல், அடுத்து பாருங்க தத்துவம்னா அது மெய்யறிவு. இந்த 3 பாடங்களையும் இதையும் மாணவர்களுக்கு தன்னுடைய ஆசிரியர் பணியா இருந்து ஆசிரியர் பணி செஞ்சு கற்றுக் கொடுத்துருக்காரு. சரியா? கல்லூரிகளில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய 1849 வரைக்கும் சாயர்புரத்தில் இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து 1850 இங்கிலாந்துக்கு எதுக்கு போயிருப்பாரு? திருமணம் செய்வதற்காக போயிருப்பாரு. போயிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருப்பார். சரியா? வந்த உடனே தஞ்சைக்கு போயிருப்பார். சரியா? ஸோ தஞ்சாவூரில் போயிட்டு இலக்கிய இலக்கணங்களை கற்றார். ஸோ தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் பணி செஞ்சிருப்பார். ஓகேவா? 8 ஆண்டுகள் பணி செஞ்சிருப்பார். அந்த ஒரு காலகட்டத்தில் புறநானூறு, நன்னூல் போன்ற நூல்களையும் இலக்கணத்தையும் கற்றுருப்பார். சரியா? ஸோ இதுதான் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை. ஓகேவா? இதுக்கப்புறம் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த நூல்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. தமிழ்ல இருந்து இதெல்லாம் படிச்சு திருக்குறளையும் திருவாசகம், நாலடியார் இந்த நூல்கள்லாம் படிச்சு இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். சரியா? ஆங்கிலத்தில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். சரியா? ஸோ ஆங்கிலத்தில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை, தனக்கு தெரிந்த ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தமிழ் சம்பந்தப்பட்டு எல்லாம் அந்த கட்டுரைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாரு. அதுக்கு இவர் பயன்படுத்தின ஏடுகள் என்ன, அதாவது மேகசின்ஸ், பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சஞ்சிகை. சரியா? இந்தியன் சஞ்சிகைன்னு சொல்லக்கூடியது. அதே போல இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏட்லையும் தன்னுடைய தமிழ் மொழி சார்ந்த கட்டுரைகளை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டே வந்திருப்பாரு. இதே டைம்ல இந்த பப்ளிஷ் கூடவே புறநானூறு பாடல்கள், புறப்பொருள் வெண்பா மாலை, இதனுடைய விளக்கங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். சரி? அதே போல தமிழ் புலவர்களை பற்றி இவர் என்னென்ன படிக்கிறாரோ அவங்களுடைய வரலாறை பற்றியும் அந்த ஒரு நூல்களில் ஏடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டே வந்திருப்பார். சரியா? அடுத்து பாருங்க, அறநூல்களில் இருந்து
தமிழில் இருக்கக்கூடிய அறநூல்கள் இருந்து அவருக்கு பிடிச்ச வந்து பார்த்தோன்னா என்னென்ன பாடல்கள் இருக்கோ அந்த மாதிரி ஒரு 600 செய்யுள் பாடல்கள், அதாவது செய்யுள்களை பாடல்களை தேர்ந்தெடுத்து, அதை ஆய்ந்தெடுத்து என்ன பண்ணியிருப்பார்னா அதை தொகுத்து அந்த 600 பாடல்களை மட்டும் தொகுத்து ஒரு புத்தகத்தை, ஒரு நூல்ன்றதை படைச்சிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு நூலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாரு. அந்த நூல் என்னது? தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூல். ஓகேவா? ஸோ அதே போல் அந்த ஒரு தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலில் என்னென்ன அவருக்கு பிடித்த அந்த 600 செய்யுள்கள் பாடல்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்க உரையும் கொடுத்துருப்பார். சரியா? இது இல்லாமல் டிக்ஷனரி, தமிழ் ஆங்கிலம் அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதி இதெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. முக்கியமாக தமிழ் கையேடு அப்படின்ற நூல் யாருடையது? ஜியு போப் அவருடையது. சரியா? ஸோ தமிழ் கையேடுன்னு சொல்லக்கூடிய, தமிழ் ஹேண்ட்புக் என்னக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் படைத்தார், அதாவது வெளியிட்டிருக்கார். யாரு? ஜியு போப்புடைய நூல் இது. அடுத்து பாருங்க, தமிழில் உரைநடை ஒன்றையும் எழுதியிருக்காரு. தமிழ்ல உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 1858. ஸோ இப்போ தஞ்சையில் 1850 தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் ஒர்க் பண்ணார் இல்லையா, பணி செஞ்சிருக்காரு இல்லையா. அடுத்து 1858, 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1858, 1858 ஊட்டிக்கு போயிருப்பார். சரியா? ஸோ 1858ஆம் ஆண்டு உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி, அங்கே ஒரு ஸ்கூலை தொடங்கி அங்கே ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். ஓகேவா? அதுக்கடுத்து 1871 அங்கேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் 1882, 11 வருஷம் கழிச்சு 1882 தன்னுடைய வயது முதிர்வின் காரணமாக அதுக்கப்புறம் இவரால் கண்டினியூ பண்ண முடியாது, என்ன பண்ணியிருப்பார்? திரும்பவும் இங்கிலாந்துக்கே போயிடுவார். ஓகேவா? ஸோ அப்போ உடல்நிலை குறைவு காரணமாக இங்கிலாந்துக்கு சென்றார். ஓகேவா? அதோட கடைசி அவர் இந்தியாவில் இருந்தது. ஓகேவா? இங்கிலாந்துக்கு போயிட்டு 1885 1908 வரைக்கும் 23 ஆண்டுகள் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில், ஓகேவா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போனார் இல்லையா, இங்கிலாந்துக்கு போன அடுத்த வருஷமே 1886, ஓகேவா, 1886 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த அடுத்த வருஷமே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். சரியா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பாருங்க, திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்னு படிச்சிருப்போம் இல்லையா, அது எப்போ? 1900 வருஷம். ஓகேவா? அதே போல தன்னுடைய இறுதி காலங்களில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற முதலிய நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? அச்சில் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, இவரது கல்லறையில் இங்கே ஓர் தமிழ் மாணவன், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொல்லிட்டு இறுதி முறி ஒன்றை, அதாவது உயில் ஒன்றை எழுதி வைத்தார் தன்னுடைய கல்லறையில். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜியு போப் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியுள்ளார். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். அடுத்து பாருங்க, மெரினா கடற்கரையில் திருவுருவச் சிலை என்றது இவருக்கு இருக்கு. ஓகேவா? இதுதான் ஜியு போப் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள். ஜியு போப்பை என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் வச்சு நம்ம அழைக்கலாம் பாருங்க. செந்தமிழ் செம்மல் அப்படின்றது நம்ம தலைப்பிலேயே ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா. இது இல்லாம மறைநூல் புலவர், வேத சாஸ்திரி, தமிழ் பாடநூல் முன்னோடி அப்படின்ற பெயர்களும் ஜியு போப்புக்கு இருக்கு. ஓகேவா? இதுல எது கொடுத்தும் யாரை குறிப்பிடுது அப்படின்னா, இதனுடைய சிறப்பு பெயர்கள் யாருடையன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப்புடையது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, நூல்கள். சரியா? நூல்கள்ன்றதோட இவர் என்னென்ன நூல்கள்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சார். சரியா? மொழிபெயர்ப்பு நூல்கள், இவர் செஞ்ச மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தலைப்பு நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம், இல்லை நூல்கள் போட்டாலும் சரி. ஓகேவா? பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு. சரியா? எக்ஸ்ட்ராக்ட் அங்கிருந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேவா? இந்த ஒரு தலைப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில புறநானூறு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஓகேவா? புறப்பொருள் வெண்பா மாலையும் புறநானூறு வந்து பாடல்கள், அவருக்கு எந்தெந்த பாடலாம் பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ணிருப்பாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். எல்லாமே மேக்ஸிமம் மொழிபெயர்ப்பு நூல்கள் தான். அதே போல திருக்குறள், த சாக்ரெட் குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஓகேவா? இது எப்போ? 1886 பார்த்துருப்போம். இது எப்போ? 1900 பார்த்துருப்போம். ஓகேவா? அது இல்லாமல் பாருங்க, நாலடியார் நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். புறப்பொருள் வெண்பா மாலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, பரிதிமார் கலைஞருடைய நூல் தான் தனி பாசுர தொகை. தனி பாசுர தொகைன்னு சொல்லக்கூடியது பரிதிமார் கலைஞருடைய நூல். இது இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஓகேவா? அதே போல பாருங்கன்னா,
சிவஞான போதம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நூலையும் அவருக்கு பிடிச்சிருக்கும், அதனால ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. இது இல்லாம எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில புத்தகத்தையும் வெளியிட்டிருப்பாரு. எதுக்கு இது? இது இலக்கண நூலை கற்கக்கூடிய மாணவர்களுக்காக ஈஸியா ஒரு கைட் மாதிரி, எப்படி தமிழ் ஹேண்ட் புக்கை பார்க்கணும், தமிழ் கையேடு புத்தகம் பார்க்கணும் இல்லையா, அதே போல எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் சொல்லக்கூடிய எந்த ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருப்பார். சரியா? ஸோ மாணவர்களுக்கான ஒரு இலக்கணம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த ஒரு நூலையும் வெளியிட்டிருப்பார். சரியா? இதெல்லாம் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள். ஓகேவா? அடுத்து இதழ்கள். ஓகேவா? இந்த இதழ்கள்லாம் இவருடையதான்னு கேட்டீங்கன்னா, இந்த இதழ்களில் கட்டுரைகளை வெளியிட்டிருக்காரு. நான் எழுதிய கட்டுரைகளை இந்தந்த இதழ்கள்லாம் எழுதி வெளியிட்டிருப்பாரு. த இந்தியன் மேகசின், அடுத்து ராயல் ஏஷியாட்டிக் குவார்டர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது இதழ்கள்ல. சரியா? மேகசின்ஸ்ல. ஓகே, பத்திரிகைகள்ல. சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜி போப் பத்தின முக்கியமான செய்திகள். ஓகேவா? அடுத்து ஒரு சில முக்கியமான மேற்கோள்கள் ஜி போப் சொன்னது. திருக்குறள் இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? ஜி.யு. போப். ஓகேவா? அடுத்து பாருங்க, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை பத்தி ஒரு புகழரை சொல்லியிருப்பார். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையற நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேற யாரும் இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? இதை சொன்னது யாரு? ஜி.யு. போப் அவர்கள். இதுதான் ஜி.யு. போப் சம்பந்தப்பட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்கக்கூடிய டாபிக். சரியா? ஒரு சிம்பிள் டாபிக் தான். ஓகேவா? ஸோ ஜி.யு. போப் பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நாங்கள் ஜி.யு. போப் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இது நீங்கள் படிச்சுட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு நிறைய ரிவிஷன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் சொல்லுது எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸ்டாண்டர்டாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த பார்த்து நம்ம டாப்பிக்ல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, எல்லா கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கொடுத்துருக்கூடிய டேட்டாவை நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளால் நல்ல ஸ்கோர்ன்றது வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் பெற முடியும். சரியா? ஓகே. அடுத்த ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். சரியா? வீரமா முனிவர் நம்ம அடுத்த ஒரு வகுப்புல அடுத்த ஒரு தலைப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.